ஆனா தமிழ்நாடு மக்கள் மாத்திரமல்ல, இந்திய அளவில் நீங்கள் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் மத்தியில எந்த வகையிலும் பிரிவினை ஏற்படுத்த முடியாத ஒரு சூழல் நடைமுறை வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான். இன்னைக்கு கூட இந்து மக்களை சார்ந்தவர்கள் 10க்கும் மேற்பட்டவர்கள் எங்களுக்கு ரத்தம் வேணும் அப்படிங்கிறோம். முஸ்லிம்கள் தான் போய் இந்து மக்களுக்கு ரத்தம் கொடுக்கிறார்கள். அதே மாதிரி இந்து மக்களும் முஸ்லிம்களுக்கு ரத்தம் கொடுக்கிறார். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனிதாபிமானத்தோடு பழகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல் காலம் முழுக்க நடந்து கொண்டுதான் இருக்கு. இது நாம மக்கள் மத்தியில சொல்லிக்கொண்டே இருக்கும். மனித நேயத்தை தான் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. மத கலவரத்தை தூண்டக்கூடியவர்களை எல்லாம் நாம் துண்டாக வைத்துக் கொள்ள வேண்டும். மனித நேயம் வளர வேண்டும் என்ற அந்த வாசகத்தை முன்வைத்து நம்மால் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை குறித்த நல்ல எண்ணங்களை அபிப்பிராயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமா சேர்க்க. ரசூலா காலத்துல அதாவது யூதர்கள் இஸ்லாத்துக்கு அவ்வளவு கடுமையான நெருக்கடியை கொடுத்தாங்க. இஸ்லாத்துக்கு அதிகமான நெருக்கடியை கொடுத்தது யார்? யூதர்கள் தான். அதே யூதர்கள் இறந்ததற்கு பின்னால் அவர்களுடைய ஜனாசா கொண்டு செல்லப்படுகிறது. ரசூலா என்ன செஞ்சாங்க? எழுந்து நின்று அதற்கு மரியாதை செலுத்தினார். அந்த அளவுக்கு இஸ்லாம் மனித தன்மையை கற்றுத் தருகிறது, மனித நேயத்தை நமக்கு போதிக்கிறது. அப்ப இது